ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாள் நடராஜனே, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உன்றெனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. மை சென்னை நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. விகாரி வருடம் 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றது. பகல் 1:10 to 1:15. சூரிய ஓரையில் ஆயில்ய நட்சத்திரம், தசமி திதி, கடக ராசி, கடக லக்கணம். என்ன பொருத்தம் பாருங்கள். விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு. கடக லக்கணம், கடக ராசி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய ஓரை, 1 மணிக்கு சூரிய ஓரை, 1 to 2 சூரிய ஓரை. சூரிய ஓரை தசமி திதி, ஆயில்யம் 9வது நட்சத்திரம், தசமி 10வது திதி, ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த வகையிலே கடக லக்கணம், கடக ராசி. அங்கே சூரியன் அப்பன், இங்கே சந்திரன் அம்மை. அப்போ அம்மையப்பன் இருவரும் சேர்ந்தது தானே உலகம் என்பதை எடுத்துக்காட்டாக, அதற்கு சான்றாக இந்த விகாரி ஆண்டு பிறக்கின்றது. அந்த வகையிலே கடக லக்கணம் கடக ராசிக்கு உரிய ராசிநாதன் சந்திரன். அப்போ கடக லக்கணம் கடக ராசிக்கும் 2க்கு உரியவன் சூரிய பகவான். 2ல் சூரியன், கடகத்துக்கு அடுத்து சிம்ம ராசியில் சூரியன். அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் எங்கே இருக்கார்? 14/4/2019 உச்சம் பெற்றிருக்கின்றார். சூரியன் எப்போது உச்சம் பெறாரோ அப்பொழுதுதான் வருஷப்பிறப்பு வரும். அந்த வகையிலே 14/4/2019 புது ஆண்டு பிறக்கும் பொழுது சூரியன் எங்கே இருக்கின்றார்? மேச ராசியில் உச்சம் பெறுகின்றார். அப்போ ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் ராசிக்கும் ராசிநாதனம் கடக லக்னமாக இருக்கக்கூடிய சந்திரன் 1ல் இருக்கின்றார். 2ல் இருக்கிறது யார்? சூரிய பகவான். சூரியன் எங்கே உச்சம் பெறுகிறார்? 10ல் உச்சம் பெறுகிறார். அப்போ 10ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம்? தொழில். 10ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ். 10ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம்? நிர்வாகம். அப்போ ராசிநாதன் கடகராசி கடக லக்கணத்துக்கு உரியவன் எப்படி இருக்கார்? அழகா தொழில் இருக்கிறதுனால குறிப்பாக இந்த ஆண்டு யாருக்கு நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு. ஜோதிடம் சொல்கின்றது, பராசரர் சொல்கின்றார், ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. சூரியன் 2க்குரிய சூரியன். அப்போ 2க்குரிய சூரியன் தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். எங்கே இருக்கார்? 10ல் இருக்கிறார். 10 கர்மாதிபதி, ப்ரொபோஷனல் ஜாப்பில் இருக்கார். அப்போ லக்னாதிபதியும் லக்னத்துக்கு அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் சந்திரன், 10க்குரிய சூரியன். அப்போ 10க்குரிய சூரியன் இருக்கும்பொழுது அப்போ இந்த டயத்தில் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் வரும்? அரசியலில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். அரசியலில் அதிரடி மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்லாது 10க்குரிய செவ்வாய் மங்களகாரகன் சகட யோகத்தோடு, சந்திர மங்கள யோகத்தோடு, விபரீத ராஜயோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கின்றது. அவர் எங்கே இருக்கார் பாருங்கள்? லாபாதிபதியாக இருக்கிறார். கர்மாதிபதி லாபாதிபதியாக இருக்கிறார். அப்போ லாபாதியாக இருக்கும்போது செவ்வாய் எப்படிப்பட்டவர்? அவரும் அரசியல் தாக்கத்துக்கு ஜீவனாக இருக்கக்கூடியவர். எனவே அதிரடி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த மங்களகரமான விகாரி ஆண்டு அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கட்டும் என்பது சுவாமியினுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கின்ற தமிழ் புத்தாண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை இப்போது நம்ம பார்ப்போம். மேசராசி. விகாரி வருடம் பிறக்கும் பொழுதே குரு உங்களை 5வது பார்வையாக பதிவு பெறுகின்றார். 5ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ல் தனகாரனாக உங்கள் ராசிநாதன் இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் மேசராசி குரு 5ஆம் இடமாக பதிவு பெறுகின்றார். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். விகாரி வருடம் கடக லக்கணம் கடகராசியில் பிறக்கின்றது. உங்கள் ராசிக்கு 4வது ராசி. பிரச்சனையே இல்லை. அப்போ 4வது ராசி என்னென்னத்தை கொடுக்கும்? மனையில கொடுக்கும், வண்டி வாகனத்தை கொடுக்கும், நன்மதிப்பை கொடுக்கும், நல்ல மலையாளை கொடுக்கும், நல்ல தாயை கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஆக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சந்திரன்.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். சந்திரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? லக்னாதிபதியோடு இருக்கிறார். அப்போ லக்னாதிபதியோடு இருக்கும்போது அவர் உங்களுக்கு அனைத்து வகையாகலையும் அவர் உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பார். குறிப்பாக குரு 5ஆம் இடமாக உங்களுடைய இடத்தை பதிவு பண்ணுவதால் குழந்தைகளுக்கு கல்வியில் தேர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, கல்வியில் நல்ல முதிர்ச்சியை கொடுப்பார். அதுக்கு அடுத்தது 7வது பார்வை உங்கள் ராசியிலிருந்து பாருங்கள். 7வது பார்வையாக சமசத்துவ பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். சகாய ராசி மிதுனத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். ஆக சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, சகோதரர்கள் நல்ல பிணைப்பு, நல்ல உறவுகள் நீடித்திருக்கும். அடுத்து 9ஆம் இடத்தை பாருங்கள். அப்போ 9ஆம் இடம் எப்படி இருக்குது? உங்களுக்கு தாய், தகப்பன், தகப்பனார் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தந்தை வழியில் உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் அதிகம். இதுவரையும் வரல, இனிமேல் வரக்கூடியது அதிகம். அப்போ குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, குழந்தைகள் அதில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். 7ஆம் இடம் 3ஆம் இடம் அதாவது சகாயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அதில் சகோதரர்களுடைய உறவுகள் பலப்படும். 7ஆம் இடம் பாக்கியம், தந்தைக்குரிய இடம், பாக்கியத்துக்குரிய இடம், பாக்கியத்துக்குரிய 9க்குரியவன். அதாவது உங்கள் ராசிநாதனுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அழகாக இருக்கின்றது. செவ்வாய் தனகாரனாக இருக்கின்றான். அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். அடுத்தது இந்த வருட லக்கணத்துக்கு 2ல் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த சித்திரையிலேயே உச்சம் பெற்றிருக்கிறதுனால அழகாக உங்களுக்கு அனைத்து வகையிலையும் கமாண்டிங் கிடையாது, அனைத்துலேயுமே மிக உயர்வான நிலையை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். மேசராசிக்காரர்களுக்கு குறிப்பாக தொழில், அடுத்து தொழில், திருமணம், தொழில், மெடிக்கல் சம்பந்தப்பட்டது மிக அற்புதமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் தொழில் நன்றாக இருக்கும். மற்றவை சயின்டிஸ்ட் சம்பந்தப்பட்டவைகள், அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டவைகள், குறிப்பாக மருத்துவத்தில் இந்த ஆண்டு மருத்துவத்தினுடைய படிப்பு அதிகமாக இருக்கும். ஏன் 5ஆம் இடத்தை பதிவு பண்ணும்போது குழந்தைகளுக்குரிய இடம். அப்போ குழந்தைகளுக்கு இடம் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? செவ்வாய் சம்மந்தப்பட்டது, ரத்தக்காரகன் இல்லைங்களா? ஏற்கனவே சூரியன் வேறு இருக்கார்ல. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், மருத்துவ ரீதியான படிப்பு, மருத்துவத்தில் எந்த வகையாக இருந்தாலும் சரி, எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, மருத்துவ சம்பந்தமான படிப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த விகாரி வருடம் மேசராசிக்காரர்களுக்கு. அடுத்தது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய லக்னத்துக்கு அதாவது விகாரி வருடத்தினுடைய கடக லக்கணம், கடக ராசிக்கு சந்திர மங்களத்தை யோகத்தை கொடுக்கக்கூடியவன், சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவன். ஏன்னா சந்திரன் லக்னாதிபதி, சந்திரன் செவ்வாய். அப்போ செவ்வாய் நட்பு கிரகம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிக அற்புதமான எல்லா வகையான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் கொடுக்கக்கூடிய இடம். மேசராசி நேயர்கள் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் போய் உங்களுக்கு உச்ச ஸ்தாயில் வந்திருக்குது இந்த விகாரி வருடம். எனவே மேசராசி நேயர்களுக்கு இப்பொழுது மேசராசியில் இருக்கக்கூடியவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பீங்க, செவ்வாய்க்குரிய சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். சித்ரா பௌர்ணமி எதிரிலே வரக்கூடிய மதுரையிலே நடக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியை தரிசனம் கண்டால் அதனுடைய தரிசனத்தை கோடான கோடி மக்கள் பார்ப்பார்கள். கோடான கோடி மக்கள் பார்த்து அதனுடைய மிக அற்புதமான அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதும், திருக்கல்யாணமும், சித்ரா பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய வைபவத்தை கண்டு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். 2வது முருகனுடைய குன்றிமேல் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய தலத்தில், குன்றிமேல் இருக்கும் முருகனுடைய திருக்கோவில் சென்று தரிசனம் செய்யுங்கள். குறிப்பாக எதுவுமே வேண்டாம், 9 விளக்கு, கண்டிப்பாக 9 விளக்கு துவரையை வச்சு சிகப்பு திரியில் போடுங்க. சிகப்பு திரியில் துவரையை வச்சு போடுங்க. 9 விளக்கு ஒரு இலையிலையோ ஒரு வாழையிலையோ ஒரு தட்டிலையோ வச்சு போடுங்க. 9 விளக்கு போடும்போது மிகவும் தெளிவாக இருக்கு. 9 நெய் தீபம், குறிப்பாக நெய் தீபம், செவ்வாய்க்கு நெய் தீபம் போடுங்க. 9 தீபம் போட்டு அர்ச்சனை செய்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த பலன் கைமேல் கிடைக்கும். அதற்கு பாராயணம் பண்ணக்கூடியது
சண்முகப்பதையை நம்பணும். சண்முகப்பதையே, சண்மதப்பதையே, சர்க்கிருவப்பதைன்னு சொல்லக்கூடிய அதனுடைய பதிகத்தை பாடுங்கள். பாம்பன் சுவாமியினுடைய குருஸ்தோத்திரம் படிங்க, சஷ்டி கவசம் படிங்க, குரு கவசம் படிங்க, சஷ்டியோட குரு கவசம் படிங்க, சுப்பிரமணிய கவசம் அஸ்தங்கம், சுப்பிரமணிய அஸ்தங்கம் படிங்க. இந்த மாதிரி படித்து முருகப்பெருமானை வேண்டி, முருகனே செந்தில் முதல்வனே மாயன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் என்று கூறி, இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய விகாரி ஆண்டு மிகவும் அற்புதமாக ஆண்டாக விளங்கும் என்பது திண்ணம். ரிஷபராசி நேயர்களே, அப்பா எடுத்த காரியத்தை முடிக்கும் திறன் பெற்றவர்கள். இந்த விகாரி வருடத்திலேயே எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கும் உங்களுக்கு மிக அற்புதமான இந்த விகாரி வருடம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு, உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் கேது. மிரள வேண்டாம், பயப்பட வேண்டாம், பாதகத்தை செய்யாது. ஏனென்றால் ரிஷபம் அங்கே இருப்பது 8ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இருக்கின்றன. அப்போ 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் 8ல் தான் இருக்கணும். 8ல் தானே சனீஸ்வரர் இருக்கார், 8ல் தானே கேது இருக்கார், அஷ்டமத்து குரு தானே. என்ன செய்ய போகிறார்? ஆட்சி பெற்ற குரு. அதனால் அங்கே பாதிப்பில்லை. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த விகாரி வருடம் 3வது இடத்துல இருக்கின்றது பாருங்கள். ரிஷபம், மிதனம், கடகம். அப்போ இது உங்களுக்கு மிகப்பெரிய சகாயஸ்தானம். இதுவரையும் செய்த தோல்விகள், இதுவரையும் வந்த தோல்விகள், இதுவரையும் வந்த தடங்கள், இதுவரையும் வந்த தடுமாற்றங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும். முயற்சியின்மை முயற்சியாக்கும், வெற்றியை கொடுக்கும். சகாயஸ்தானத்தில் இருக்காங்க. ரிஷபத்திலேருந்து சகாயஸ்தானம் கடகத்தில் இருக்காங்க பாருங்கள். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அஷ்டமத்து சனிங்கிறத மட்டும் நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படவே வேண்டாம். அட்டமத்தில் குரு, அட்டமத்தில் சனி, அட்டமத்தில் கென்று நினைக்க வேண்டாம். அது எல்லாம் வெற்றிகரமாக செய்வதற்கு தான் முயற்சி ஸ்தானம். வெற்றிக்குரிய ஸ்தானம் 3ஆம் இடம். உங்கள் ராசிலேருந்து கடகம் 3ஆம் இடம். 2 ராகு, போக ராகு, தனகாரனாக வருகிறான் ராகு. இப்போ ராசிக்கு 2ல் ராகு வர்றாரு. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு பாருங்க. தனுசு ராசிலேருந்து சமசப்தம பார்வையை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தனத்திலேயும் செல்வத்திலேயும் குடும்பத்திலேயும் வாகனத்திலேயும் அனைத்திலும் செல்வம். ராசிநாதன் எங்கே இருக்கார் பாருங்க. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 10ல் தானே இருக்கார். பயப்பட வேண்டாம். 14/4/2019 17/4 வரையும் மிக கொஞ்சம் முன்னேற்றங்கள், தடுமாற்றங்கள், கொஞ்சம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், பணி மாற்றங்கள் அந்த வகையிலே இருக்கும். ஆனால் விருச்சக ராசி குரு வக்ரமாகின பிறகு, விருச்சக ராசியில் குரு 18/5/2019 வக்ரமாகின பிறகு விருச்சகத்திலிருந்து ரிஷபராசியை நேராக பார்க்கின்றார். சமசப்தம பார்க்க 7ஆம் பார்வையை பதிவு செய்கின்றார். அப்பொழுது பார்ட்னர்ஷிப், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் கிங்காக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் முன்னிலைப்படுத்தி வருவீங்க, எல்லாத்துக்கும் கைடாக இருந்து வருவீங்க. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த வகையிலே அடுத்து அதை விடுத்து 28/10 குரு பயிற்சி வரும்போது மிகவும் நன்மை பயக்கும். நீங்கள் தான் ராஜா. 28/10/2019 வருடம் குரு பயிற்சி வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பயிற்சி வரும்போது, குறிப்பாக இந்த விகாரி வருடத்திலே ராகு கேது பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சி மட்டும்தான். அந்த குரு பயிற்சி 28/10/2019 குரு பயிற்சி ஆகும் பொழுது ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன் உண்டு. அப்போ யாரை நீங்கள் வணங்கணும்? கல்வியிலையும் சரி, தடைப்பட்ட திருமணமும் சரி, தொழிலும் சரி, அனைத்திலையும் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு 18/5/2019 உச்ச கட்டத்துக்கு வந்துடும். நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணத்திலும் சரி, தடையண்ட திருமணமும் சரி, கல்வியும் சரி. ஏன்னா சிறு குழந்தைகள்லாம் ரிஷபராசி எங்கள் அஷ்டமத்து சரி நடக்குது சுவாமி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே 18/5/2019 விருச்சகத்தில் குரு வரும்போது உங்களுக்கு அனைத்தையும்
நீங்கிவிடும், மிகவும் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். 18/5/2019 குரு உங்களுக்கு விருச்சக குரு ஆயிடுறாரு. அப்போ விருச்சக குரு மறுபடியும் 28/19 குரு பயிற்சிக்கு தனுசுக்கு வந்துடுறாரு. அப்போ தனுசுக்கு வரும்போது உங்களுக்கு குரு பயிற்சி வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி வரும் பொழுதும் மிகவும் சிறப்படைவீர்கள். குறிப்பாக பிரதோஷ வழிபாடு, ஏன்னா ரிஷபம் இல்லையா, காலை இல்லையா, பிரதோஷ வழிபாடு, கிருத்திகை வழிபாடு, அதேபோல் கிருத்திகை வழிபாடு, நெய் தீபம் 6 நெய் தீபம் ஏற்றுங்கள். 6 நெய் தீபம் வெள்ளத்திரி போட்டு 6 நெய் தீபம் ஏற்றுங்கள். மொச்சையை போடுங்கள். வெள்ளை மொச்சைன்னு சொல்கிற பார்த்தீங்களா, 6 மொச்சையை போட்டு ஏற்றி போடுங்க. எங்கே? பிரதோஷ வழிபாட்டில் நெய் தீபம் போடுங்க, அருகம்புல் கொடுங்க, செவ்வரளி மாலை போடுங்க, வில்வ மாலை போடுங்க. எல்லாம் போட்டு பிரதோஷ வழிபாடு சிறப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் 18/5/2019 மிக சிறப்பாக இருக்கும் என்பது நிச்சயம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விகாரி வருடம் ஆண்டு பிறக்கும் பொழுதே குரு பலத்தோடு வருகின்றது, சமசப்தம பார்வையோடு வருகின்றது. தனுசில் சஞ்சரிக்கின்ற குரு, தனுசில் சஞ்சரிக்கக்கூடிய சனி, தனுசில் சஞ்சரிக்கக்கூடிய கேது ஆகிய 3மே 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கின்றார்? 10ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கின்றார். ராசிக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கின்றது? தனகாரகன் வலுத்து இருக்கின்றான், நல்லா பழுத்து இருக்கின்றான், பலம் பெற்றிருக்கின்றான், ஆட்சி பெற்ற சந்திரன். எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நேரம். கல்வியில் மாற்றம், தொழிலில் மாற்றம், வேலை செய்வதில் மாற்றம், மனை மாற்றம், வாகனங்களை மாற்றுவது, இந்த மாதிரி மாற்றத்திற்கான நிலை, மாற்றத்திற்கான கோட்பாடு, மாற்றத்திற்கான நேரங்கள் இந்த மிதுன ராசிக்கு. மிதுன ராசி புதன் 10ல் இருக்காருன்னா நீசம் பெற்றிருக்கார் மட்டும் நினைக்காதீங்க. அவர் நீசம் பெற்றிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அங்கே நீசம் என்று சொல்வதை விட அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவன். அது ஒரு மறைவு ஸ்தானம் இல்லை. நீச்சம்ங்கிறது ஒரு மறைவு இல்லை, இந்த இடத்துல பொறுத்தவரை இல்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 3 கிரகம் இருப்பதான்னு பயப்பட வேண்டாம். குரு, சனி, கேது. சனீஸ்வரர் இந்த வருஷம் பூரா அங்கேயே இருக்கக்கூடியவர். அடுத்து 14/4/2019 மேல் மிக சிறப்பாக இருப்பீர்கள். அதற்கு அடுத்தது விருச்சகத்தில் வக்ரம் விடும் பொழுது, உங்கள் ராசிக்கு விருச்சகத்தில் வக்ரம் விடும் பொழுது உங்கள் ராசி 7 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாக வருகின்றது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மத்தியமான பலனை கொடுத்தாலும் அடுத்த குரு பயிற்சி வரும் பொழுது மிக அற்புதமான கொடுப்பார். ஏன்னா கல்வியில் படிப்பு கிரகம் புதன் படிப்புக்குரியவர், உங்கள் ராசிநாதன் படிப்புக்குரியவர். அப்போ படிப்புக்குரியவர் எப்படி இருக்கார்? விருச்சகத்தில் இருக்கும்போது 5ஆம் பார்வையை பார்க்கின்றார். உங்கள் ராசிநாதன் 5ஆம் பார்வை பார்க்கின்றார். அப்போ 5ஆம் பார்வை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பு, ஏற்கனவே மிதுன ராசி புத்திக்குரிய இடம், யோசனைக்குரிய இடம், ஜீவநாடி அறிவு ஜீவநாடிக்குரிய இடம். அங்கே யார் யார் இருக்காங்க பாருங்கள், என்னென்ன நட்சத்திரம் பாருங்கள். மிருகசீரிசம் பலம் பெற்றவன், திருவாதிரை அதை விட பலம் பெற்றவன் ராகு, புனர்பூசம் எல்லாத்தையும் மிஞ்சின குரு. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு கல்வியிலும் நல்ல தேர்ச்சி, விடுபட்ட திருமணங்கள், ரொம்ப தூரம் போய் அங்கே அலைன்ஸ் பார்த்தோம், இங்கே பார்த்தோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம்னு சொல்லி ஃபெயிலியராக வந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க ஃபெயிலியரானவங்க சொன்னவங்க கூட இப்போ தேடி வருவாங்க அவங்கள. அப்படிப்பட்ட மிதுன ராசி. ஏன்னா ராகு போக ராகு, அங்கே ராகு இருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு அங்கே தான் ராகு பயிற்சி அடைஞ்சிருக்கார். 2ஆம் இடம் எப்படி வலுத்து இருக்கின்றது? 12 ராசிகளிலும் 12 பாவங்களிலும், ராசிக்கு 12 பாவங்களிலும் 2ஆம் பாவம் மிகவும் பலமாக இருந்தால் மற்ற பாவங்களை பற்றி கவலை வேண்டாம். 2ஆம் பாவம் வலுத்திருக்க வேண்டும்.
அங்கே ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கின்றார். அதை விட 2ஆம் இடத்தை எப்போது பார்க்குறார்? விருச்சிகத்தில் வக்கரம் படும்போது 9ஆம் பார்வையை பார்க்கின்றார். 9ஆம் பார்வை பார்க்கின்றார். 9ஆம் பார்வை பதிவென்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் ஆகின்றது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல வலுத்து இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கின்றார். சகாயஸ்தானத்திற்குரியவர் உச்சம் பெற்றிருக்கின்றார். அப்போ உங்கள் முயற்சி எப்படி இருக்கும்? வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் மிதுனராசி நேயர்கள். கல்வி, கேள்வி, தொழில், படிப்பு, திருமணம், தடைப்பட்ட திருமணம் தேடி வரும். உங்களை யார் வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி போனாங்களோ அவங்க என்னங்க அந்த 2 வாரத்துக்கு 3 மாதத்துக்கு மேலே மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னோம்ல, இப்போ ஏதோ நம்ம தேடி இப்போது நம்ம பொண்ணு விரும்புகிறாங்க, அந்த மாப்பிள்ளையே பாருங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க என்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாட்ட பொண்ணும். அப்போ எது தேவையில்லைன்னு சொல்கிறோமோ அதை மறுபடியும் தேவைப்படக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்கு. அடுத்தது சனி பார்வை மிக முக்கியம். செவ்வாய் சனி பார்வை இந்த 14/4/2019 சனி செவ்வாய் பார்வை நெருப்புக்கு சம்மந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உலகில் மிகவும் அதாவது எந்த விதமான நெருப்பு பஞ்சபூதத்தாலேயோ இந்த வருடத்திற்கு பஞ்சபூதத்தாலேயோ மிகப்பெரிய அளவீடுகள் எதுவும் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நீர் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் அதிகமாக உண்டு. நீர் பிரச்சனைக்கு மட்டும்தான் உண்டு. பூமி பிரச்சனை நன்றாக இருக்கும். பூமியை பற்றி பூமியை விற்பதும் வாங்குவதெல்லாம் மிக நன்றாக இருக்கும். அந்த வகையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தயவு செய்து இந்த சனி செவ்வாய் பார்வையிலே கவனமாக இருக்க வேண்டும். ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ராகுக்கு இது பயிற்சியும் பிரச்சனை இல்லை. என்ன 13/2 தான் நீங்கள் ராகுக்கு இது பயிற்சி உங்களுக்கு வந்திருக்கார். 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வந்திருக்கார். எனவே மிதுன ராசி நேயர்கள் இந்த விகாரி வருடத்திலே உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். கூத்தனூர் சரஸ்வதி கோவில் நம்பர் 1 கூத்தனூர் மயிலாடுதுறை அருகில் உள்ள கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு சென்று 5 நெய் தீபம் ஏற்றி சரஸ்வதிக்கு வெண்பட்டு எடுத்து கொடுத்து 5 தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக வளரும். வாக்குவாகினி என்ற தேனால் அபிஷேகம் செய்தால் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு மிக நன்றாக வரும். ஏன்னா ராகு வேறு இருக்கார், உங்கள் ராசிநாதன்கிட்ட ராகு இருக்கார். ஏன்னா ராசி வேற புதன் இருக்கார். மீனத்தில் நீசம்னு சொல்லிடுவாங்க. எனவே தான் படிப்புக்கு உங்களுக்கு முக்கியத்துவம். மற்றபடி தொழிலோ திருமணங்களோ தடை இல்லாமல் வருவதற்கு இந்த விகாரி வருடம் மிக அற்புதமான வருடமாக மாறும். ராகுக்கு இது சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்கனவே நான் கூறியுள்ளேன். சனி செவ்வாய் பார்வை 14/4/2019 23/6 கொஞ்சம் ஒரு 2 அப்போ மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். 12 ராசிக்காரங்களுக்கு வரும். இது பொதுவான விதி. சனி செவ்வாய் பார்வையிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசி நேயர்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் அவங்களுடைய அறிவின் ஜீவியாக இருந்து அவங்க செய்யக்கூடிய செயலை நல்ல முறையில் செய்தால் நிச்சயமாக இந்த விகாரி வருடம் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பாக ஆண்டாக அமையும் என்பது திண்ணம். விகாரி வருடம் எப்படி பிறக்கின்றது? தங்கள் ராசியில் பிறக்கின்றது. விகாரி வருடம் கடக ராசியில் பிறக்கின்றது. கடக லக்கணத்தில் பிறக்கின்றது. ஆதிசேஷன் ஆயிலே நட்சத்திரத்திலே அங்கே வருகின்றார். ரொம்ப நாளாக நீடித்து இருக்கக்கூடிய, அதாவது தேர் எப்போ நிலைக்கு வரும் என்று நம்ம சொல்லக்கூடிய, தேர் எப்போ நிலைக்கு வரும் இழுத்துக்கிட்டே போகிறோம். இப்போது கடகராசிக்கு நிலை கொண்டு விட்டது. கடகராசிக்கு மிக அபிரிதமான நேரம். குரு இந்த 14/4/2019 இந்த குரு பலம் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தை யார் பார்க்குறாரு? குரு பார்க்குறார். அதுதான் முக்கியம். கடகராசியினுடைய 10ஆம் இடம் தொழில்.
அவர் எப்படி இருக்கிறாரு? உங்கள் ராசி, உங்கள் கடகலக்கணம் கடகராசிக்கு யோகாதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் மேச ராசியில் யார் இருக்கிறார்? சூரியன். அப்போ செவ்வாயை பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயினுடைய ஸ்தானாதிபதியை இருக்கக்கூடிய அதிபதி, மேசராசினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கின்றார். அந்த சூரியன் எப்படிப்பட்டவர்? உச்சத்தில் இருக்கின்றார். இதுதான் கடகராசிக்கு உள்ள சிறப்பு. அப்போ தொழில் எப்படி இருக்கும்? அப்போ படிப்பு எப்படி இருக்கும்? தங்கு தடைகள் எப்படி இருக்கும்? வெற்றிடமாக இருக்கும். நோ பிரேக்கபிள் அட் ஆல். எந்ததும் இருக்காது, எந்த பிரேக்குக்கும் இடம் இல்லை. 10ஆம் இடம் மிக தெளிவு, 10ஆம் இடம் மிக நேர்த்தி. உச்சம் பெற்ற சூரியன், விகாரி வருடத்தில் சித்திரையில் உச்சம் பெற்ற சூரியன். யோகாதிபதி கடகலக்கணம் கடகராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கின்றார். அந்த சூரியனுக்கு 2ஆம் இடம் தனகாரன் இருக்கின்றார். 11 யோகாதிபதி லாபாதிபதியாக இருக்கின்றார். பாருங்கள், கடகலக்கணம் கடகராசிக்கு செவ்வாய் 10ஆம் இடத்திற்குரியவர், கர்மாதிபதி. 10ஆம் இடத்துல கர்மாதிபதி. ஆனால் உச்சம் பெற்ற சூரியன் இருந்து நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கின்றார், நல்ல வரவை கொடுக்கின்றார், நல்ல உயர்வை கொடுக்கின்றார். அதுக்கடுத்து மேசராசினுடைய அதிபதி கடகலக்கண கடகராசிய பாக்கியாதிபதி லாபாதிபதியாக இருக்கின்றார் 11. என்ன வேணும்னு இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் நீங்கள் முன்னேறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அனைத்து தொழில்களும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட தொழில், குறிப்பாக எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக முத்துக்கள், அரிசி, வெண்மை பொருள்கள், டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள்கள், இது அரசியல். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் வெற்றி தான். மேசராசி, கடகராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி, எதில் சேர்ந்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. மேசராசி, கடகராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி, இந்த நேரத்தில் பாலிடிக்ஸில் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. அப்படிப்பட்ட கடகராசி உங்களுக்கு மிக அபிருதமான யோகங்களை கொடுக்கக்கூடியது. குருபலம் தான் மெயின். அடுத்து பாருங்கள், விருச்சகத்தில் வர்றாரு. அப்போ விருச்சத்துக்கு ரொம்ப எப்படி இருக்கார் பாருங்கள். அடுத்து விருச்சத்துக்கு வரும்போது 9ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. 18/5/2019 விருச்சகத்துக்கு வர்றாரு. அப்போ விருச்சகத்துலேருந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன், உங்கள் லக்னாதிபதி சந்திரனை பார்க்கின்றார். இனி இதை விட என்ன சிறப்பு வேணும்? அது சூட்சமம், இது அதிசூட்சமான பாயிண்ட். அப்போ 9ஆம் இடத்தில் தந்தை வழியில் பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பதிவு பெறுகிறார். பதிவு பெறும்போது என்ன ஆகும்? தந்தை வழியில் ஏதாவது வரும் பாக்கியங்கள். ஏதாவது ரொம்ப நீண்ட நாளாக இடைவிட்டு போயிருந்த பாக்கியங்களை கொடுக்கும். நீண்ட நாளாக தங்குதடையின்றி இருக்கும், அந்த பாக்கியங்கள் தான் கொடுக்கும். அதுதான் கடகராசிக்கு. அப்போ 18/5 விருச்சகத்தில் வக்கரம் பெற்றது. அப்புறம் குருபலம் வரும்போது, மறுபடியும் குருபலம் வரும்போது இன்னும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. அதேபோல் சனி செவ்வாய் பார்வை 14/6/2019 23 வரையும் கவனமாக இருக்க வேண்டும். சனி செவ்வாய் பார்வை. அடுத்தது ராகு கேது பயிற்சி. இப்போதும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியை விட்டு நீங்கி இருக்கிறீங்க. ஏன்னா ராகு உங்கள் ராசியில் தான் இருந்தார். உங்கள் ராசிலேருந்து இப்போ 12க்கு போயிருக்காரு. பாருங்கள், உங்கள் ராசிலேருந்து 12க்கு போயிருக்காரு. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்? வெளியே எங்கே வேணாலும் போகலாம். வெளியூர் பயணங்களுக்கு சுப விரயங்களாக்கலாம். உங்கள் ராசிக்கு 12ல் இருக்காரு. அதே குரு சனி கேது பார்க்குறாங்க. உங்கள் ராசிலேருந்து 6ஆம் இடம் குரு, 6ஆம் இடம் சனி, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் உங்களது தசாபுத்தியை பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு உங்கள் தசாபுத்தி. அப்போ உங்கள் தசாபுத்தியை தசாபுத்தியும் நன்றாக அமைந்து விட்டால் உங்களுக்கு நீங்கள் ராஜா. நீங்கள் தான் ராஜா. கடக லக்கணம் கடகராசிக்காரர்கள் தான் ராஜா. அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய வழிபாட்டும் பரிகார ஸ்தலங்கள், குறிப்பாக தெற்கு முகமாக உள்ள அம்மன் எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க. சென்னை வட்டாரத்தில் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெற்கு ஃபேஸிங்,
தெற்கு சன்னதியில் உள்ள அம்மன். அம்மன் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, கிரிவல வழிபாடு, உங்களுக்கு அருகாமையில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள அம்பிகை வழிபாடு, உங்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயில் உள்ள அம்பிகை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் கோவில் மகாலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி வீட்டு இருக்கின்ற அந்த அம்மன் வழிபாடு, அந்த அம்பிகை வழிபாடுகள், அந்த தேவி வழிபாடுகளை பண்ணிக்கொள்ளுங்கள். பெண்கள் வழிபாடு தான் மிக முக்கியம். பெண்கள் வழிபாடு பண்ணும் பொழுது மேலும் மேலும் சிறப்பாக அமையும். உங்களுடைய ராசிக்கு மேலும் மேலும் சிறப்பாக அமையும் என்பது திண்ணம். எனவே கடகராசி நேயர்கள், இந்த ஆண்டு விகார ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையும் என்பது திண்ணம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே குருபலம் நிறைந்த ஆண்டு. உங்கள் விகாரி ஆண்டு பிறக்கும்போது கடகராசியில் பிறக்கின்றது. அந்த 2க்கு உரியவன் உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்காரன் உச்சத்தில் இருக்கின்றார். சிம்ம ராசி உச்சத்தில் இருக்கின்றார். அப்போ 2ஆம் இடத்துக்குரியன் உச்சத்தில் இருக்கின்றார். அப்போ சிம்ம ராசி உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? குருபலமும் இருக்கின்றது. விகாரி வருடம் பிறக்கும்போதே குருபலத்தோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. குருபலத்தோடு குதூகூலத்தோடு இருக்கின்றீங்க. 9ஆம் இடம், அடுத்த 5ஆம் இடம் பாருங்கள், 5, 7, 9 அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு சூரியன் உச்சம் பெற்ற சூரியனை பார்க்குறார். அடுத்தது கேது ராகுவை 7ஆம் இடமாக பதிவு பண்ணுகிறார், 7ஆம் இடத்துல பாவத்தில். அடுத்தது 7, 8, 9 உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல கடகராசிக்கு 2ஆம் இடம் தனகாரனை 9ஆம் இடமாக பதிவு பண்ணுகின்றார். அப்போ குழந்தைகள் படிப்பு மிக உச்சம். சிம்ம ராசிக்காரவங்க கண்டிப்பாக கலெக்டர் ஆகணும். சுவாமி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கலெக்டராக வருவீங்க. இந்த வருடத்தில் படிக்கிறவங்க கலெக்டராக வரணும். மருத்துவத்தில் வரணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வருவீங்க. கமாண்டிங்கில் வருவீங்க. இராணுவத்தில் பெரிய அதிகாரியாக வருவீங்க. இராணுவத்தில் புரட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளாக வருவீங்க நீங்கள் இந்த சிம்ம ராசிக்காரவங்க. ஏன்னா சிம்ம ராசி 5வது ராசி. காலபுருஷன் தத்துவத்தில் 5வது ராசி உச்சத்தில் இருக்கார். குருபலம் நிறைஞ்சோடு வர்றீங்க. அப்போ எப்படி நீங்கள் அதாவது நீங்கள் பிறக்கும் போதே செல்வாகத்தோடு பிறக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் டியூ டு லைஃப். பிறக்கும்போதே வருது பாருங்கள், எல்லாமே ப்ராக்டிக்கலாக. அடுத்து விருச்சக ராசி. அந்த குரு என்ன பண்ணுறாரு? வக்கரத்துக்கு வந்துடுறாரு. ரிவர்ஸில் விருச்சகத்துக்கு வர்றாரு. 18/5 வர்றாரு. 18/5 வந்தாலும் 18/5 குரு வந்தாலும் உங்கள் ராசிக்கு 9க்கு வந்துடுறாரு பாருங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாருங்கள், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடமை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மிக படிப்பு ரொம்ப வரலன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த விருச்சகத்தை வரும்போது ஒரு படிப்பு வந்துடும். விருச்சகத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அதான் முன்னாடியே சொன்னேன் நானும், வக்கரம் பெற்று வரும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்ம ராசி நேயர்களுக்கு வக்கரம் பெற்றும் போதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்போதும் கமாண்டிங்கில் இருப்பாங்க. அர்த்தாஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் ராசிக்கு 5ல் பூர்வ புண்ணியத்தில் குரு சனி கேது இருக்காங்க. பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5ஆவது வீட்டில் குரு சனி கேது இருக்காங்க. அதனால் குழந்தைகள் படிக்காது, குழந்தைகள் வளர்ச்சி இல்லை, சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சிக்கல் இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் கோவிலும் காஞ்சி காமாட்சி, நம்ம சென்னை அருகில் உள்ள காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை விளக்கு 6 தீபம் நெய் தீபம் ஏற்றங்கள். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும். லலிதா சகஸ்ரநாமத்தில் லலித திரிசதி படிங்க. லலிதா சகஸ்ரநாமத்தில் லலித திரிசதி படிங்க. ஸ்ரீராம ஜெயம் படிங்க. அம்பாளுடைய அஷ்டங்கம் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றியை கொடுக்கும். என்ன வெற்றிக்குரிய ராசி. முழு மூச்சாக படிங்க, முயற்சி செஞ்சு படிங்க. குரு சனிக்கு எதிர்க்காரு குழந்தை இல்லை, அதில் இனிமேல் தான் உங்களுக்கு எல்லா காலங்களும் பொற்காலம். இனிமேல் தான் உங்கள் காலங்களும் நல்ல காலங்களாக அமையும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே 14 நாள்லேருந்து அந்த சனி செவ்வாய் பார்வையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அந்த சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல வர்றாரு. ராகுக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை அதனுடைய ப்ரிடிக்ஷனாக பேசியிருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சியிலும் போது உங்களுக்கு கேது தான் சிரமத்தை கொஞ்சம் கொடுப்பாரு. அதனால தான் பிள்ளையார் வழிபாடையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவருடைய காயத்ரி மந்திரங்களை
கொஞ்சம் நல்லா படிங்க. அப்படி படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு தடையில்லாத எந்த தொழிலும்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, படிப்புன்னாலும் சரி, தொழிலுனாலும் சரி, திருமண வாழ்க்கைனாலும் சரி, தொழில் மிக அற்புதமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலை நல்லா செய்யுங்க. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலை நல்லா செய்யுங்க. எலக்ட்ரிக்கல் சம்மந்த தொழிலை நல்லா செய்யுங்க. கெமிக்கல் சம்மந்தப்பட்டதை நல்லா செய்யுங்க. இனி இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அனைத்து தொழிலுக்கும் உங்களோட சேர்ந்து வருவது உங்களுடைய தசாபுத்தி. சிம்ம ராசி நடக்கும்போது சூரிய திசையில் சந்திர புத்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? கிங்காக இருக்கும். சந்திர திசையில் செவ்வாய் புத்தி அதோட சூப்பராக இருக்கும். அப்படி தசாபுத்திகள் அந்தரமாவது வரணும், சூட்சமாவது வரணும். அப்படி வந்தால் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. எனவே சிம்மராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி வழிபடணும். சகசரநாமம், லலிதா திரிசதி இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது திண்ணம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி எல்லாருமே கன்னிராசியா ஓஹோன்னு அப்படின்னு சொன்னாங்க ராகுகேது பயிற்சிக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் புது வருஷத்தில் ராகுகேது பயிற்சிக்கு அடுத்து புது வருஷத்தில் மிக பயப்படுறாங்க. அங்கே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா கடகலக்கணம் கடக ராசிக்கு விகாரி வருடம் பிறக்கின்றது. அங்கேருந்து சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசி இருக்கின்றது 3ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய முயற்சி திருவினையாக்கம், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினை செய்யும் 3ஆம் இடம். அங்கே ஃபெயிலியர் வராது. அப்போ கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல யார் யார் இருக்காங்க பாருங்கள். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு, அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம கேது இருக்கிறதுனால எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க. அது இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ராசினுடைய 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். தனுசில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு அது 8ஆம் இடமாக பதிவுது. அப்போ 8ஆம் இடமாக பதிவாகும் பொழுது என்ன இருக்காது? அங்கே எந்த விதமான எதிர்ப்புகள் இருக்கின்றது. 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரி தூள், 8ஆம் இடத்தில் இருந்தால் எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றது. துவம்சம் செய்யப்பட்ட இடமாக மாறிவிடும். அங்கே மிகவும் அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். உங்கள் ராசிக்கு 8, ஆனால் குருவோ அவர் பார்க்குறது உங்களுக்கு 5ஆம் இடமாக பார்க்குறாரு உங்கள் ராசியை. பார்த்தீங்களா? அப்போ என்னது 8ஆம் இடங்கும்போது அங்கே எந்த சிக்கல் எல்லாமே போயிடும், எதுவும் இருக்காது. 4ஆம் இடத்துல குரு சனிக்கு அது 3 கிரகம் இருக்காங்கங்கிறத பயப்படவே வேண்டாம். குடும்பஸ்தானம் ஆட்சி பெற்று குரு இருக்கார். குரு சனி சண்டால யோகத்தோடு இருக்கார். கேது தானே இருக்கார், ராகு இல்லையே. ஏன் பயப்படணும்? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே இருக்கார் பாருங்கள், 6ல் இருக்கார். அப்போ விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியங்க எல்லாமே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவங்க. 10க்கு உரியவரும் 1க்கும் 10க்குரிய புதன் இங்கே இருக்கார் பாருங்கள், 7ல் தானே இருக்கார். நீசம் பெற்றிருக்கார். அப்போ என்ன 1க்கும் 10க்கும் நீசம் பெற்று விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். என்னமோ ஏதோ கன்னிராசிக்கு எதுவும் இல்லை அது இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க. கன்னிராசிக்கு 12 ராசிகளில் சிறப்பான அம்சத்தை கொடுப்பது, சிறப்பான ப்ரிடிக்ஷனை கொடுப்பதே கன்னிராசிக்காரவங்களுக்கு தான். நல்ல பாவம் கன்னிராசி தான். அதாவது ஒரு கூட்டத்துக்கு போகிறோங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு 1000 பேர் ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் 2000 பேர் கலந்து கொள்வதுக்கு எல்லோரும் போய் என்ன பண்ணுவோம்? அந்த கூட்டத்தில் போய் ஒரு தலைவரை பார்க்க போகிறோம், ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்க போகிறோம், ஒரு விஐபியை பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமே போவோம். அப்போ நம்ம எல்லோரும் என்ன நம்ம திங்கிங்கில் போவோம்? அவரை போய் பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவர் எந்த ஊருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அவர் ஃபேனாக கூட நம்ம மாறிக்கிடுவோம். அப்படின்லாம் நம்ம மனசில் தோணும். யாருக்கு? சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசி தவிர மற்ற 11 ராசிக்கு இப்படியெல்லாம் தோணும். கன்னி ராசிக்கு என்ன தோணும் தெரியுங்களா? 1000 பேர் 2000 பேர் போயிருக்காங்களே, அந்த இடத்துல ஒரு டீ கடை வச்சா எப்படி இருக்கும்,
அந்த இடத்துல ஒரு பால் வியாபாரம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு சுக்கு காப்பி வச்சா எப்படி இருக்கும், அதுதான் மற்ற ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் கன்னி ராசிக்காரன் எங்கே வேணாலும் பிழைக்கக்கூடிய ஞானத்தை, அறிவை தேடக்கூடியவன். அந்த தேடுதல் அவனுக்கு உண்டு. இது தனுசில் இருக்கக்கூடிய குரு பலம். அதுக்கடுத்தது பாருங்கள், விருச்சகத்தில் வர்றாங்க பாருங்கள். விருச்சக குரு எப்படி இருக்கும் பாருங்கள். அவருக்கு விருச்சகத்தில் குரு வரும்போது அவருடைய ராசி கன்னி ராசிக்கு வக்ரம் பெற்ற விருச்சக குரு மிக அற்புதமான எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவர். ஏன்னா விருச்சகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த ராசிநாதனை பார்க்கின்றார். அப்போ ராசிநாதனை புதனை பார்க்கும் பொழுது, அங்கே பதிவு பண்ணும் பொழுது மிக அற்புதமாக அவருக்கு என்னென்ன தேவையோ, படிப்பு, கல்வி, உடல் ரீதியான பாதிப்புகளை நீக்குதல். 5ஆம் இடத்தை பார்க்குறாருல, ராசிநாதன் 7ல் இருக்கார், 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? படிப்புக்குரியவர் தானே அவர். பிரேக், அதுக்கு எல்லாமே கொடுத்துருவார். அதுக்கடுத்தது 28/10 குருபலம், குரு பயிற்சி வரும் பொழுது, அந்த குரு பயிற்சி பெர்மனண்ட் ஆஃப் தி தனுசில் குரு இருக்கும்போது 10வது மாதத்தில் இருந்து கன்னிராசி நேயர்களுக்கு இதுவரையும் அவர்கள் செய்தப்பட்ட கஷ்டங்கள், மாற்றங்கள், அவர்கள் பணி மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனமாற்றங்கள், அனைத்து மாற்றத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் 28/10/2019 குரு பயிற்சி. குரு பலம் அவர்களுக்கு மிகப்பெரிய செழிப்பை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். முன்னாடி சொன்னது போல் அந்த மிதுன ராசிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி எங்கெங்கே போய் நீங்கள் அலைன்ஸ் பார்த்தீங்களா, அவங்களாம் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. கன்னி ராசிக்கு சனி செவ்வாய் பார்வை 14 நாள்லேருந்து அது வழக்கம் போல் சனி செவ்வாய் பார்வை உண்டு. அந்த தசாபத்திக்கு அகந்தவாறு கொஞ்சம் கவனமாக முருகனை வழிபட வேண்டும், திருக்கொள்ளிக்காடு வழிபட வேண்டும். அந்தந்த தசாபத்திக்கு நடக்கும்போது, அந்த கிரகத்துக்குரிய தசாபத்தி நடக்கும்போது அந்த கிரகத்துக்குரிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் மிக்க பலனை கொடுக்கும். அந்த திருத்தலங்கள் சென்று வழிபடும்போது அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்று போனால் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது திண்ணம். ராகு கேது பயிற்சி, ராகு கேது செஞ்சாரம். அப்போ ராகு கேது செஞ்சாரம் கன்னி பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ராகு புதன் அங்கே மிதுனத்தில் இருக்கார், கேது இங்கே இருக்கார், தனுசில் இருக்கார். அப்போ சஞ்சாரத்தை 13 நம்ம ராகு கேது பயிற்சியிலே பேசியிருக்கிறோம். கன்னி ராசிக்கு நன்றாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுப்பார். எனவே நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் மிக கவனமாக இருந்து இன்னும் ஒரு 3 மாதங்கள் காலம், இந்த ஒரு 3 மாத காலத்திற்கு எச்சரிக்கையாக இருங்கள். 3 மாதம் அடுத்து வரும்போது உங்களுக்கு ஜூன் ஜூலைலேருந்தே அதிகமாக அது நன்மை தரக்கூடிய நாட்களாக மாறும். கன்னிராசி ராசிக்கு 10ல் ராகு. அப்போ எப்படி இருக்கும்? ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன் தொழில், அரிசி, வெங்காயம், தானியங்கள், எல்லா ஏஜென்சி தொழில் மிகவும் சிறப்பாக அமையும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம். அருள்மிகு சக்கரபாணி திருக்கோவில் இருக்குது. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா கும்பேஸ்வரர் கோவில் இருக்குது, சிவன் கோவில் பக்கத்தில் சக்கரபாணி கோவில். அந்த கோவிலில் சென்று 5 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய பூர்வ புண்ணியமெல்லாம் கஷ்டங்கள் மறைந்து, நஷ்டங்கள் நலிவடைந்து மிக சிறப்பான வாழ்வை, உயர்வை கொடுக்கும் என்பது திண்ணம். துலாம் ராசி நேயர்களே, விகாரி வருடத்தில் 5ஆம் இடம் குரு பலத்தோடு உங்களுக்கு பதிவாகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். துலாம் ராசி நேயர்கள் 7ஆம் இடத்தில் 5ஆம் பார்வையாக குரு பதிப்பெறுகிறார். துலாம் ராசியிலிருந்து மேச ராசியில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியனை 5ஆம் பார்வையாக பதிவு பெறுகிறார். அந்த பதிவு பெறும் பொழுது இதுவரையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, கன்ஃபார்மாக உண்டு. அதுலேயும் ஆண் குழந்தை உண்டு, ஆண் வர்க்கம் உண்டு, படிப்பு உண்டு, தொழில் உண்டு, யோக நிலை உண்டு, உயர்ந்த நோக்கங்கள் உண்டு. ஏன் குரு பார்க்குறாரு, எப்படிப்பட்டவர் பார்க்குறாரு பாருங்கள். அங்கே யார் இருக்கார் பாருங்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி 11ஆம் இடத்துல 11ஆவது இருக்கக்கூடிய அதிபதி சூரியன் 7ல் இருக்கிறார். பாருங்களா, இங்கே லாபாதிபதி சூரியன்
சிம்ம ராசிக்குரியவர். அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் அப்போ உங்களுக்கு 5ஆம் இடமாக பார்க்கின்றார். குரு பதிவு பெறுகின்றார். குரு 5ஆம் இடமாக பதிவு பெறும்பொழுது அப்புறம் எப்படி இருக்கும்? அனைத்து செல்வங்களையும் நிரம்ப கொடுக்கக்கூடியவர் துலாம் ராசிக்கு. அதே சமயத்தில் துலாம் ராசிக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு, நீங்கள் லாயராக இருக்கணும், அங்கே கலெக்டராக இருக்கணும். வரக்கூடிய அம்மா கலெக்டராக வரணும். நீங்கள் டிவிஷனல் ஆர்டிஓவாக இருக்கணும், அங்கே வரக்கூடியவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கணும், அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்கில் இருக்கணும், நிர்வாகத்திறனை கொண்டவங்களாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் உச்சமில், மிக உச்சமில் அங்கே இருக்கக்கூடியவன், பீக்கு வேல்யூவில் இருக்கார் எம்பெருமான் சூரியவன். உங்கள் ராசிக்கு 3ல் பாருங்கள் யாரும் இருக்காங்கன்னு, குரு சனி கேது. சகாயசனத்தில் 3 பேர் இருக்காங்க. தில்லாக இருப்பீங்க, அமைதியின் ரூபம், ஆனால் தில்லாக இருப்பீங்க. அப்போ தனுசு ராசியில் இருக்கும்போது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பதிவு பண்ணுகிறார். அடுத்தது 7ஆம் இடத்தை, உங்களுடைய ராசியிலேருந்து 9ஆம் இடத்தை 7ஆம் இடமாக பதிவு பண்ணுகிறார் குரு. அதுக்கடுத்து நான் முன்னாடி சொல்ல 11ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை 9ஆம் இடமாக பதிவு பண்ணுகிறார். இதை விட சிறப்பு என்ன வேணும்? அப்போ 5, 7, 9 பெர்ஃபெக்ட் பிளேசஸ், பெர்ஃபெக்ட் ஜாப், எல்லாமே நன்றாக கிடைக்கும். 14/4 நீங்கள் தெளிவுபடு இந்த வருஷத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அடுத்து ஜஸ்ட் விருச்சக ராசியில் கொஞ்சம் வக்கரமாக ரிவர்ஸில் வரும். 18/5/2019 வக்கரம் அடைஞ்சு வரும். வக்கரம் அடைஞ்சு வந்தால் என்ன செய்ய போகுது? உங்கள் ராசிக்கு 12ல் குரு இருப்பார். 12ல் குரு என்ன பண்ண போகிறாரு? 12ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லணும்ல. 12ல் சுப விரயமாக ஆக்கி கொடுப்பார்ல. கல்யாண செலவு பூரா பண்ணி கொடுத்துருவார், நல்ல செலவுகளை பூரா பண்ணி கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே விரயத்துக்கு விருச்சகத்திலேருந்து 5ஆம் இடமாக பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு. அவங்களுக்கு 6ஆம் இடம் வரும்போது எதிரி பலம் குறையும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, சத்துருக்கள் எதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அடுத்து 8, 6க்கு அடுத்து 8, 7ஆம் இடமாக பார்க்கும்போது 8, 6, 8. அப்போ 8ஆம் இடத்துக்கு வரும்போது நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த சிக்கல் இருக்காது. அங்கே ஆயில் பலம் கெட்டி, மாங்கில் பலம் கெட்டி, உறுதி. அங்கே யார் மாங்கில் பழத்துக்கு உரியவரே செவ்வாய் இருக்கார். அதுவும் துலாம் ராசிக்கு 8ல் எப்படி இருக்கார் பாருங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி ராகு, சனி செவ்வாயினுடைய பார்வையில் கவனமாக இருக்கின்றோம். அதே திருக்கொள்ளிக்காடை மறந்துடாங்க. திருவாரூர் திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில் திருக்கொள்ளிக்காடு. திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி போகும் வழியில் சிதம்பரம் போகலாம், சீர்காழி சிதம்பரம் போகலாம், மயிலாடுதுறை போகலாம். மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போய் பெரிய 6 தேர், திருவாரூரில் போய் சிவருமான் கோயில் இருக்கும், பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் கும்பிட்டு அங்கே திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி இடையில் திருக்கொள்ளிக்காடு, சனீஸ்வனுடைய புகழ்பெற்ற திருத்தலம். சனி செவ்வாய் பார்வைக்கு சொல்கிறேன். ராகுகேது சஞ்சாரம் உங்களுக்கு, ராகுகேது பயிற்சி சொல்ல தேவையில்லை, இப்போ தான் முடிஞ்சது, நன்றாக இருக்கும். பரிகாரம் உங்களுக்கு துலாம் ராசி, அதாவது திருப்பாம்புபுரம், பாம்பு சம்பந்தப்பட்டவங்க. ஏன்னா அந்த வருஷமே கடக லக்கணம், கடக ராசிக்கு ஆதிசேஷன் நாகம், தசமி திதியும் அது சம்மந்தப்பட்டது தான். அதனால் நாகங்கள் சம்மந்தப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டை குறிப்பாக சொல்லப்போனால், இதில் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா 3-4 பேர்த்துக்கு ராகு திசை ராகு புத்தி நடக்கும். நிறைய இடத்துல பெண்களுக்கு ஆண்களுக்கும் ராகு திசை ராகு புத்தி, இல்லை செவ்வாய் திசையில் ராகு புத்தி, இல்லை குரு திசையில் ராகு புத்தி. அதாவது மற்ற ராகு பிளானட்டை தவிர்த்து மற்ற 8 பிளானட்டுடைய 8 பிளானட்டாக இருக்கும். ஆனால் நடப்பு புத்தி ராகுவாக இருக்கும். சூரிய திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு. இதுதான் இப்போ நிறையா இருக்குது. இதுக்கு பிறகு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? திருப்பாம்புரம். பாம்பு கடித்து அங்கே யாரும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது. திருப்பாம்புபுரத்தில் இதுவரையும் பாம்பு கடித்து இறந்ததாக சரித்திரம் கிடையாது, இறந்தது இல்லை. அப்படிப்பட்ட திருப்பாம்புபுரம் சென்று அங்கே ஆதிசேஷனுடைய திருக்குளம் இருக்கும். அந்த பொய்கையிலே நீராடி, தண்ணி இருக்காது, பைப்பெல்லாம் இருக்கும், நல்லா போட்டு வச்சுருக்காங்க. நீராடி அங்கே ஒரு கலசத்தை ரெடி பண்ணி, ஒரு செப்பு கலசத்தை ரெடி பண்ணி அங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க. நவதானியங்கள் வச்சுருப்பாங்க. 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா தங்களுக்கு தகுந்தவாறு அது எண்ணிக்கையோட அதுக்குரிய பணத்தை என்டோமெண்ட்ஸில் கட்டினோம்னா அதுக்குரிய சிறப்பு பூஜையில் கொடுப்பாங்க. அந்த பூஜையில் பண்ணி சிறப்பான முறையில் நீங்கள் அந்த அம்பாளுக்கும், குறிப்பாக அம்பாளுக்கும்
சுவாமிக்கும் அர்ச்சனை செய்து சுற்றி வரும்பொழுது வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரத்தில் வேண்டுதல் பண்ணி வர வேண்டும். ஒரு கோவில் போயிட்டு வர்றது முக்கியம் இல்லை, திருப்பாம்பரத்தில் சுற்றி வரும்போது வேண்டுதல் பண்ணி வரணும். வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு நீங்கள் வாங்கி அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த முறையில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். எனவே இந்த ராகு, இந்த விகாரி வருடம் உங்களுக்கு ராகுக்கு இதனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அந்த பிளானட்டு வேலை செய்தனால தான் உங்களுக்கு திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், திருக்காளகஸ்தி இப்படி உள்ள திருத்தலங்களில் சென்று வருவது மிகவும் சிறப்பாக அமையும் என்பது உறுதி. விருச்சக ராசி நேயர்களே, விகாரி வருடம் மிக அற்புதமான வருடம். வளமும் செழிப்பும் செல்வ செழிப்பும் கொடுக்கின்ற நேரம் இது உங்களுக்கு. ஏன், உங்கள் ராசிநாதனே பார்க்குறார், உங்கள் வீட்டை ராசிநாதனே பார்க்குறார், 7ஆம் இடமாக பதிவு பண்ணுகிறார். உங்கள் வீட்டை, விருச்சக வீட்டை செவ்வாய் 7ஆம் இடமாக பதிவு பண்ணுகின்றார். உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அப்போ உங்கள் பிள்ளையை உங்களை குறைச்சி சொல்ல மாட்டாங்க. நம்பர் 1. அடுத்தது, இந்த விகாரி வருடம் பிறக்கின்ற இடம் இருக்கின்றது கடகலக்கணம், கடகராசி, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். அப்போ புது வருடமே யோகாதிபதி வருடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த புது வருடத்தில் உத்தியோக பலத்தில் இருக்கிறீங்க. இந்த புது வருடத்தில் பாக்கிய பலத்தில் இருக்கிறீங்க. அதான் விருச்சக ராசியினுடைய மதிப்பு, மரியாதை. அதை மட்டுமல்ல, அப்பா இதுவரையும் நான் பட்ட கஷ்டம் இருக்குதே, நான் பட்ட துன்பம் இருக்குதே, நான் பட்ட எத்தனை வாயால் சொல்ல முடியாது, எழுத்தால் எழுத முடியாது, நினைவால் மனதில் வைத்திருக்க முடியாது. ஏன், எம்பெருமான் இப்போத்தான் இங்கே போயிருக்கிறார். யார்? சனீஸ்வர பகவான் ஜென்மத்திலிருந்து விடுபட்டு இப்போ தான் போயிருக்கிறார். அதுக்காகத்தான் இப்படி சுற்றி சொல்ல வேண்டியது. இனிமேல் இந்த விகாரி வருடத்தில் படிப்பு, திருமணம், குறிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அத்தனையும் உங்களுக்கு கனவு பலிக்கும். அதே கனவு நினைவாக வந்து கொண்டிருக்கும். அடுத்தது 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குரு சனி கேது. தனகாரனாக இருக்கக்கூடிய இடத்துலையே தனகாரன் இருக்கிறானே, தனகாரகன் இருக்கக்கூடிய இடத்துலையே தனகுரு இருக்கிறார். சனிக்கேது சேர்ந்துருக்காங்க. இந்த சனிக்கேது சேர்ந்துருக்கிறதுனால எல்லாருமே ஒரு நெகட்டிவ்ஸாக நினைக்கிறீங்க. நினைக்கவே வேண்டாம். அமைதியின் சுரூபம். ஆனால் கொட்டுனா டக்குன்னு கொட்டிடுவீங்க. அதான் விருச்சகம், தேல் மாதிரி. உங்கள் ராசிக்கு 4 சுக்கிரன், வண்டி, வாகனம், வீடு, மனை, போக்குவரத்து. 5 புதன், பார்த்தீங்களா, கல்வி. 6 சூரியன். 6 தானே இருக்கணும், உச்சம் பெற்ற சூரியன். சகட யோகம்னா உங்களுக்கு தான். விருச்சக ராசிக்கு தான் சகட யோகம் முழுவதுமாக டியூட்டி எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடியது சகட யோகம். அடுத்து 7 உங்கள் செவ்வாய், 8 ராகு, 6 சூரியன், 8 ராகு. லக்னாதிபதி, பாக்கியாதிபதி சந்திரன். விகாரி வருடத்தின் லக்னாதிபதி சந்திரன், விகாரி வருடத்தினுடைய ராசி அதிபதி சந்திரன். அப்போ ஆயில்யம் 9, அதே அடுத்து 9 கேட்டை விருச்சகத்தில் முடியுது. அப்போ 18 நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம 18 நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், தனுசு ராசியில் இப்போ குரு 14 நாள்லேருந்து இருக்கார். இப்போ தனுசு 14ஆம் தேதியிலேருந்து இப்போ தனுசில் இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? 6ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தை பதிவு பண்ணுகிறார். அடுத்து 8 7ஆம் பார்வை, அடுத்து 10 9ஆம் பார்வை. 6 எதிரி பலம் கிடையாது. 8 எல்லா நிலைகளிலும் வெற்றி. 10 தொழில் கர்மஸ்தானம் வெற்றி. இனி என்ன வேணும்? அதனால தான் விருச்சக ராசிக்கு கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப சிரமப்பட்டோம், சொல்லவே முடியாது, தூக்கு கூட மாட்டிக்கிறல, அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம். ஆனால் இனிமேல் அறுத்தெறிந்து விட்டு, களைந்து விட்டு, கஷ்டங்கள்லாம் தொலைந்து விட்டு, இனிமேல் நமக்கு வரக்கூடிய நல்ல நற்புகழ்,
நல்ல செயல், அந்த செயலை செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய வரவு, அதனால் செய்யக்கூடிய புகழ் இனிமேல் தான் உண்டு. கொஞ்சம் இப்போ பாலிடிக்ஸ் நேரம் நீங்களும் போய்க்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சக ராசி, மேச ராசி, சிம்ம ராசி, கடகராசி, தனுசு ராசின்னா பாலிடிக்ஸில் போனால் வெற்றி பெற்றுன்னு சொல்லி அதில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி. அப்போ விருச்சக ராசி தனுசு ராசியில் இப்போ உங்களுக்கு 6, 8, 10. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், வக்கரம் பெற்று விருச்சகத்துக்கு வந்துடுது. விருச்சகத்துக்கு குரு வர்றாரு. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாரு பாருங்கள், யாரை பார்க்குறாரு? 5ஆம் இடத்துல புதனை பார்க்குறாரு. அப்போ அங்கே கல்வி, தடைபெற்ற கல்வி நீங்குது. 30 மார்க் எடுத்தவன் இன்றைக்கி 45 மார்க் 50 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவான். அடுத்து கலசரஸ்தானம் தேடி வருது. அழகான அதாவது வேலையோட பொண்ணு வருது. பொண்ணோட வேலை வரல, வேலையோட பொண்ணு வருது. மங்கள யோகத்தோடு வருது, வாகனத்தோடு வருது. கொடுக்குறாங்கல்ல, என்னப்பா உனக்கு கொடுத்து வச்சோம்ப்பா. காரும் வருது, வீடு பங்களா, வீடு குடியிருக்கிறதுக்கு பங்களா வருதுப்பா. நானும் கட்டியிருக்கேனே, என்னத்தை செய்யுது சொல்கிறாங்கல்ல. அது இப்படிப்பட்ட விருச்சக ராசி தான். காருக்கு காரு, வீட்டுக்கு வீடு, மனைவிக்கு மனை, மனைவிக்கு மனைவி. அப்படிப்பட்ட கலசரக்காரகன் 7ஆம் இடமா சமசப்தம பார்வை, பார்ட்னர்ஷிப். விருச்சக ராசி, ரிஷபராசி தொழிலுக்கு கெட்டி. விருச்சக ராசி, ரிஷபராசி தொழிலுக்கு கெட்டி, பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்கும். அடுத்தது உங்கள் பாக்கியாதிபதி ராசிநாதன் சந்திரனை பார்க்குறாரு. அப்போ சந்திர மங்கள யோகத்தம், சந்திர மங்கள யோகம். அதே உச்சம் பெற்ற சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் பெறுகிறார். பார்த்தீங்களா? அதான் முழுக்க முழுக்க சகட யோகம். அடுத்தது சனி செவ்வாய் பார்வை 14/4 23/6 வரையும். அது காமனாக 12 ராசி. அதுக்குரிய உங்கள் ஏரியா தேனி பக்கத்தில் இருக்கிற குச்சனூருக்கும் நம்ம போகலாம். தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூரும் நம்ம போகலாம். எல் தீபம், கருங்குவளை மலர், கருப்பு வஸ்திரம், ஒரு இரும்பு வடைச்சட்டி நிறைய அரைக்கில் எள்ளு கொடுத்து அதை தானமாக கொடுக்கணும். குறிப்பாக டிசபிலிட்டி, அதாவது ஊனமுற்றோர்கள் இருக்காங்கள, கை கால் வராங்களுக்கு மட்டும் புளியோதரை பாக்கெட்டு, ஒரு வஸ்திரம், கையில் ஒரு 10 ரூபா, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் குறையும். அப்போ பரிகாரத்துக்கு குச்சனூர் தான் பெஸ்ட்டு. பாத சனி முடிஞ்சு பஸ். முதல் சுற்று 3வது சுற்று தான் சார் கொஞ்சம் சிரமம். 2வது சுற்று நல்லா இருக்கும், கவலையே படாதீங்க. உங்களுக்கு 2வது சுற்று 45 வயசுக்கு மேலே இருந்தால் பொங்கு சனி, கவலையே படாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும், நல்ல தசா புத்திகள் வந்து சேர்ந்துருச்சு. விருச்சக ராசிக்கு தசா புத்தி வந்துருச்சுன்னா நீங்கள் தான் லக், கவலையே பட வேண்டாம். எனவே ராகு கேது சஞ்சாரமோ சனி செவ்வாய் பார்வையோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விகாரி வருடம் விருச்சக ராசிக்கு மிக அற்புதம், ஆனந்தமாக இருக்கும். தனுசு பிரச்சனையே இல்லை. இந்த விகாரி வருடத்திலேயே குரு ஆட்சி பெற்றிருக்கிறார், சனி இருக்கிறார், கேது சஞ்சரிக்கின்றார். 3 பேர் சேர்ந்து 3 டிபார்ட்மெண்ட், அவங்க 3 பேர் இருக்காங்க, பயப்பட வேண்டாம். சகாயத்தில் சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். 5ல் சூரியன். பார்வையை பாருங்கள், 5, 7, 9. தனுசு எப்படி இருக்கார் பாருங்கள், ஆட்சி பெற்றார். தனம் பார்த்தா உங்களுக்கு செல்வம். ஆனால் ஒரு பழமொழி நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ளும், ராகு போல் கொடுப்பாருமில்லை, கேது போல் கெடுப்பாருமில்லைங்கிறதை மறித்து ராகு போல் கொடுப்பாருமில்லை, ராகு போல் கெடுப்பாருமில்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். நேயர்களே, ராகு போல் கொடுப்பாருமில்லை, ராகு போல் கெடுப்பாருமில்லை. அப்போ தனுசா ராகு 7ஆம் இடமா பார்க்குறார். ராகு கேது ஏற்கனவே நான் கூறியது போல் இந்த வருடமே பாம்பு வருடம் தான் பாருங்கள். ராகு கேது, குரு சனி, அப்போ அதுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்போ குரு 5ஆம் இடமா பார்க்குறாரு, 7ஆம் இடமும் பார்க்குறாரு, சமசப்தம பார்வை ராகு பார்க்குறாரு. 9ஆம் இடம் உச்சம் பெற்ற, அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவரை 5ஆம் இடத்துல வர பதிவு பண்ணுகிறார்.
பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக வர தன்னுடைய வீட்டிலிருந்து பார்க்கின்றார். இதை விட சிறப்பு என்ன வேணும்? ஏன் பயப்படுறீங்க? ஆனால் அங்கே என்ன நடக்கின்றது? 7.5ன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜென்ம சனீஸ்வரர் குருநாதர் நடத்தி கொண்டிருக்கின்றார், கெடுக்க மாட்டார். அது யார் வீடு? குரு வீடு. இவரும் ஒரு மகா குரு தான். குருவும் சனிக்கு அடுத்தது கேது, அதை விட பெரிய குரு. கெடுப்பாங்களா? அவர் வேலையை செய்வார். கணக்கு வைத்தியார் என்ன பண்ணுவார்? கணக்கு போலனா அடிப்பார்ல, அதே மாதிரி தான். கணக்கு போட்டார்னா அடிக்க மாட்டார், கணக்கு போடாதவங்களும் அடிப்பார்ல, அந்த மாதிரி தான். 2வது சுத்து ஜென்ம சனியாக இருக்கும்போது கொஞ்சம் இறுக்கி பிடிக்கத்தான் செய்வார். அதுக்கு தான் மூலவர்கள் இருக்காங்கல்ல. பிரணவத்தின் மூலப்பொருள், பிரணவத்தின் மூலப்பொருள் எம்பெருமான் விக்னேஸ்வரன் நினைக்கணும். அப்புறம் அதிமூலப்பொருள் நமது ஆஞ்சநேய பெருமான் நினைக்கணும். இவங்கெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் ஜென்மச்சனுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து விருச்சக ராசியில் வர்றாங்க. 18:5 விருச்சக ராசியில் வர்றாரு, போய் வக்கரத்தில் வர்றாரு. அப்போ வக்கரத்தில் வரும்போது எப்படி இருக்கார்? இன்னும் சிறப்பாக இருப்பார். தனுசு ராசிக்கு என்ன சிறப்பாக இருக்கும்? அப்போ தனுசு ராசிக்கு அப்போ செவ்வாய் வந்து 7 8ஆம் பார்வை மறுபடியும் பார்க்குறாரு. 7 விட 8ஆம் பார்வை அதிகமான வலுப்பெற்றது, அதிகமான கனம் உள்ளது, அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடியது. 8ஆம் பார்வை பார்க்குறாரு. அடுத்தது பாருங்கள், இந்த விகாரி விருத்தினுடைய லக்னத்தை பார்க்குறாரு. முதல்ல பாக்கியாதிபதியாக இருந்தார், இப்போ 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதியாகவே பார்க்குறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லக்னம் கடக லக்னம், கடக ராசி, ராசிநாதனே இங்கே இருக்கார். அப்போ என்ன மகம்? குரு. அந்த குரு சந்திர யோகம், குரு சந்திர யோகம். விருச்சகத்தில் குரு வக்கரம் பெற்று கடகத்தை பார்க்குறார். அப்போ குரு சந்திர யோகம் கொஞ்சம் லேட்டாக, கொஞ்சம் தாமதமானது பூரா அந்த வக்கரம் பெற்ற நேரத்தில் வந்துடும். வக்கரம்னாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வக்கரம் பெற்றுச்சு, வக்கர குரு, வக்கர புதன், வக்கர சனி, வக்கர சூரியன், இதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை. உங்கள் தசாபத்திகளோடு சேர்த்தே வாருங்கள், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை நெருங்கியே வாருங்கள். உறவாக வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிளானட்டை நீங்களும் ஒவ்வொரு உறவாக வைத்துக்கொள்ளுங்கள். உங்களை ஒன்றும் செய்யாது. நாளும் கோலும் என்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையில். எனவே வக்கரம் பெற்ற குருவும் பாதிப்பு வராது. அடுத்தது சனி பார்வை, சனி செவ்வாய் பார்வை. முதல்ல தேனி, குச்சனூர், திருக்கொல்லிக்காடு, இப்போ திருநள்ளார். திருநள்ளார் மிக அற்புதமான திருத்தலம். திருநள்ளார் அங்கே போனால் சனி செவ்வாயினுடைய பார்வையினுடைய தாக்கங்கள் குறையும். அங்கே 8 விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். முடிந்தளவு ஜென்மன் யார் என்னென்ன பரிகாரம் செய்கிறோமோ ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்கள் செய்து கொண்டால் மிகப்பெரிய பலனை அடையலாம். ராகுகேது சஞ்சாரம், ராகுகேது சஞ்சாரம், அதுவும் ராகுகேது நேர சமசப்தம பார்வை தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தனுசு ராசி நேயர்கள், இந்த விகாரி வருடம் ஜென்மசனி படிப்பில் வேணால் மந்தமாக இருக்கலாம், ஆனால் திருமணம் சீக்கிரம் வந்துடும். தொழில் மந்தமாக இருக்கலாம், ஆனால் தொழில் வரக்கூடிய அதிபதி மிக விரைவாக வரும். தனுசு ராசி நேயர்கள், நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி, சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பட்டமங்கலம், பிள்ளையார்பட்டி நியர் அருகில் உள்ள பட்டமங்கலம். இந்தியாவில் மட்டுமில்லை, நமது புனித சாஸ்திரங்களில் தென்முக கடவுள் என்பது தட்சிணாமூர்த்தி. ஆனால் அங்கே கிழக்கு முகத்திலிருந்து அருள் பாலிக்கின்றார். பட்டமங்கலத்திலே எல்லா இடங்களிலும் தென்முக தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார். ஆனால் பட்டமங்கலத்தில் மட்டும் கிழக்கு முகமாக இருந்து அருள் பாலிக்கின்றார். அதுக்கு சற்று வலிமை அதிகம், சற்று அருள் அதிகம். அப்போ அருள் அதிகம், வலிமை அதிகம் என்றால் அதுக்கு பொருள் அதிகம், பொறுமை அதிகம். அப்போ நமக்கு என்ன வரும்? எல்லா செல்வமும் கூடுதலாக வரும். எனவே இந்த விகாரி வருடம் ஒரே ஒரு நெகட்டிவ், ஏதாவது கொடுக்கல் வாங்கல, கையெழுத்து போடுறதில்ல, ஒப்பந்தம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் யோசித்துக்குங்க. மீது எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கண்டிப்பாக சனீஸ்வரன் அவருடைய கடமையை செய்கிறார ஒழிய அவரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மகர ராசி நேயர்களே, இந்த விகாரி வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய சுவாமியுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்து ரெடியாக இருக்கார் சனீஸ்வரர். பயப்பட வேண்டாம். 7:30 தான் எல்லா காரியமும் நடக்கும். அனைத்து சுபமங்கல யோகம் என்று சொன்னால் 7:30 தான். ஏன்னா இப்போ தனுசுலேருந்து 7:30 அங்கே தான் வர்றாருன்னா நல்ல காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக்கிறதுக்கு வர்றாரு. பயப்பட வேண்டாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசிக்கு அதிபதி 12ல் இருக்கிறார். குரு சனி கேது சனி வெளியே தான் இருக்கணும். எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெளிநாட்டு தொடர்பு நிறைய இருக்கும். அமைதியானவர், நல்ல பொறுமைசாலி, இனிமையாக பேசக்கூடியவர், ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர். வாக்கில் ஏன் 2ல் சுக்கிரன், 3ல் புதன், சகாயசனத்தில் வல்லின மெல்லினக்காரன் புதன். வாக்கு சுக்கிரன் புதன் தானே. மகர ராசிக்கு 2ல் சுக்கிரன், 3ல் புதன். 2 பேர் எப்படிப்பட்டவங்க? என்னடா அவன் பேசாமே இருக்காண்டா, ஏதாவது பேச சொல்லுங்கப்பா. அவனையா பேச வச்சோன்னா அப்புறம் நம்மளாம் பதில் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறோம்ல, அது யாருன்னா மகர ராசி தான். ராசிக்கு 4ல் தாயார், மனையாள், வீடு, மனை, வீடு, வாகனம், நல்ல டைம். வாங்குறதெல்லாம் வாங்கிக்கணும். சாதாரண கார் இல்லை, ஆடி கார் தான். அப்படி கார் வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. மகர ராசிக்கு மகராசனாக இருப்பீங்க. மகர ராசிக்காரவங்க சனி குரு சனிக்கு எது இருக்காங்க. அவங்க வருஷம் பூரா அங்கே இருக்கிறவங்க தான். சனீஸ்வரன் அடுத்த பயிற்சி வரை அவர் அங்கே தான் இருப்பார். விரயத்தை தான் கொடுப்பாரு. சுபவிரமாக ஆக்கிக்கிறணும். நம்ம விதி பாதி மதி பாதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மகிட்ட தான் இருக்குது. சொல்வாக்கும் செல்வாக்கும் நம்மிடம், பிறரிடம் இல்லை. 5 பாருங்கள், 5 பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்கார்? சூப்பராக இருக்கார். சுக்கிரன் ராசிக்கு 2ல், 5ல் செவ்வாய். 5க்கு உரியவர் 2ல், 5ல் செவ்வாய். குழந்தை பாக்கியம், நிறைவு. மனையால் அதை விட நிறைவு. அழகு அதை விட நிறைவு. 6ல் குரு. 6ல் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். ராசிக்கு 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ 6ஆம் இடத்துல பார்க்கும்போது எதிரி கிடையாது, நோய் கிடையாது, ருணம் கிடையாது, சத்துரு கிடையாது. 8ல் பார்க்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பாக்கியம், தந்தை நலம், குடும்ப நலம் அத்தனையும் அங்கே வந்துடுது. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சரி, தனுசு ராசிலேருந்து குரு பார்க்குறாரு, நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்து விருச்சகத்துக்கு ரிவர்ஸ் ஆகிறாரு, வக்கரத்தில் வர்றாரு. இதை விட அது சிறப்பு. ஏன் சிறப்பு? ராசிக்கு குரு விருச்சகத்திலேருந்து நேர எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாருங்கள், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மலளி செல்வத்துக்கு நீண்ட நாட்களை பேபிக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. பேபிக்கு டெஸ்ட் டியூப்போ இல்லை குழந்தை மற்ற எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டோ எல்லாம் எடுத்தவங்களுக்கெல்லாம் இது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா 5ஆம் இடம் செவ்வாய், குழந்தையை கொடுக்கக்கூடியவன், ரத்தகாரகன். குரு பார்க்குறாரு, 7ஆம் இடம் பார்க்குறாரு. அப்புறம் என்ன கவலையே பட வேண்டாம். அதுக்கடுத்து 5ஆம் பார்வை பாருங்கள், புதன், குழந்தைக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய 7 குழந்தை, 9 லக்னாதிபதி, விகாரி வருஷத்துக்கு லக்னாதிபதி, விகாரி வருஷத்துக்கு ராசி அதிபதி சந்திரன். இதை விட சிறப்பு என்ன வேணும் நேயர்களே? அப்போ விருச்சகத்தில் வக்ரத்தில் இருக்கும் பொழுதும் சரி, குரு பயிற்சி ஆகும்போதும் மறுபடியும் தனுசுக்கு வரும்போதும் மிக சரியான உங்களுக்கு இந்த 7.5 சிவரர் ஜென்மசனிங்கிறதுக்கு வர காட்டிலும் இப்போவே விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுப விரயங்களாக எல்லாத்தையும் ஆக்கி கொள்ளுங்கள். தனது சுக துக்கங்களை
சுகவிரயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அப்போது நிச்சயமாக நன்றாக. மகரத்துக்கு சனீஸ்வரர் தானே, பயப்படவே வேண்டாமே. புதன் யோகாதிபதி இருக்கார், பஞ்சமாதிபதி இருக்கார், சுக்கரன் 2ல் இருக்கார். அப்போ புதன் சுக்கரன் சகாசனத்தில் புதன் இருக்கார், தனத்தில் சுக்கரன் இருக்கார். வேறு என்ன வேண்டும்? பயப்பட வேண்டாம். நீங்கள் சனி செவ்வாய் பார்வையில், சனி செவ்வாய் பார்வை திருநள்ளாறு திருத்தலம் சென்று விளக்கை ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். ஜென்ம நட்சத்திரம் அன்று. ராகு கேது சஞ்சாரம் பயப்பட வேண்டியதில்லை. 6ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 6 தான். உங்கள் ராசிக்கு 6 ராகு மிதனத்தில் இருக்கார், 12ல் கேது இருக்கார். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாணிபம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டுக்குரிய செயல்பாடுகள் அத்தனையும் மகர ராசி முயற்சி செய்து கொண்டே இருங்கள். டக்குன்னு கிளிக் ஆயிரும். முயற்சி செய்யும் பொழுது இந்த ஒப்பந்தத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் கையெழுத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அது ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டியது. அதை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு நீங்கள் போவதற்கு மிக அற்புதமான நேரம். வழிபாடு செய்ய வேண்டியது மகர ராசிகளுக்கு படிப்பு, திருமணம் ரெடியாக இருக்குது. மகர ராசிக்கு திருமணம் ரெடியாக ஆகி இப்போ தேடுங்க, 7:30 கிடச்சிடும், கிளிக் ஆயிரும். தொழில் ஃபுல்லாக வெளிநாடு தான், டியூ டு அப்ராட் கண்ட்ரி தான். எப்படிப்பட்ட தொழில்? செங்கல், பிரிக்ஸ், சணல், நார், எண்ணெய் வித்துக்கள், இந்தியன் ஆயில் ஃபேப்ரிகேஷன், ஐஓசி, ஏகப்பட்ட தொழில். மெக்கானிக்கல் என்ஜினியரிங், டிவைசஸ் ஆஃப் தி என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், இது அத்தனையும் மகர ராசி தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, எல்லா லேபர் ஒர்க்கும் மகரம் கும்பராசி தான். தெய்வம் இவருக்கு எல்லாமே ஒரு ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவது. விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் உலகளந்த பெருமாள்ங்கிற ஒரு வைணவ ஸ்தலம், மிக சிறப்பான ஸ்தலம். அந்த திருக்கோவிலில் சென்று அவருக்கு துளசி மாலை போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்து வந்து ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை ஜெபித்து பாராயணம் செய்து ராம மந்திரத்தை பாராயணம் செய்தால் மகர ராசி நேயர்கள் எல்லையில்லாத செல்வத்தை பெறுவார்கள் என்பது திண்ணம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரர் லாபாதிபதியாக இருக்கின்றார். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு இந்த விகாரி வருடம் நேயர்களே உங்களுக்கு லாபாதிபதியை கொடுக்கின்றார். மகரத்திற்கு விரையாதிபதி, உங்களுக்கு லாபாதிபதி. ஒரே ராசிநாதன், இடம்பொருள் ஏவல், பிளேஸ் வித்தியாசமாகுது, வேல்யூ வித்தியாசமாகுது, அதனுடைய கணிப்பு வித்தியாசமாகுது. அதில் உயர்வு தாழ்வு, ஏற்றம் இறக்கம் வரும். ஜோதிடத்துறையில் அது சகசம். அந்த வகையிலே லாபாதிபதி. அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசிநாதன் சனீஸ்வரனுடைய சேர்க்கை குரு சனி கேது. அவங்க எப்படி இருக்காங்க? குரு சனி கேது. உங்களுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை, அதிகப்படியான வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொடர்பு உண்டு. உங்கள் ராசிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். அப்போ உங்கள் ராசிலேயே சுக்கிரன் 4ஆம் பாவத்து, உங்கள் ராசிக்கு 4க்குரியவன். அப்போ 4க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன வரும்? வண்டி, வாகனம், மனை, அனைத்து இடங்களும் நலமாக இருக்கும். அடுத்தது 3ஆம் இடம், உங்கள் ராசிலே சுக்கிரன். அதுக்கடுத்தது உங்கள் ராசிலேருந்து 2ஆம் இடம் புதன். வாக்கு பிரச்சனையே இல்லை. புதன் நீசம்ங்கிறது நீ நினைக்கவையிலே கொள்ள வேண்டாம். கும்பராசிக்கு அடுத்தது மீன ராசியில் வாக்கு ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார். அவர் எதுக்கு உரியவர்? அவர் எப்படிப்பட்டவர்? 5க்கும் 8க்கும் உரியவர். பூர்வ புண்ணியாதிபதி. அங்கே ராகு இருக்கிறார். ஆனால் அந்த ராகுவை 7ஆம் பார்வையாக பதிவு பண்ணுகிறார் குரு. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு சனி கேதுலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப், வெரி குட் பார்ட்னர்ஷிப். கம்பெனி, நிர்வாகம், தொழில் அனைத்தும் பெர்ஃபெக்ட். துணையால், மனையால், வாழ்க்கை துணை நலம் பெர்ஃபெக்ட்.
நண்பர்கள் பர்ஃபெக்ட். ஏன்? குரு பார்த்தால், குரு தான் பார்க்குறாரு, பதிவு பெறுகிறார். அங்கே பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை உங்களுக்கு 9ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ அங்கே வெற்றி தான், தோல்விக்கு இடம் இல்லை. துவண்டு போக வேண்டாம், மனத்தளர்ச்சி வேண்டாம், அத்தனைக்கும் அங்கே இடம் உண்டு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருந்து செயல்படுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தனுசு ராசியில். அடுத்து விருச்சகத்துக்கு வர்றாரு, வக்கரம் பெற்று விருச்சகத்துக்கு வர்றாரு. விருச்சக ராசிக்கு வரும்போது உங்களுக்கு உங்கள் ராசி எப்படிப்பட்ட ராசியாக மாறுகிறது? மனையியல் ராசியாக மாறுகின்றது. அங்கே கும்பம் 4வது ராசி. அப்போ 4வது ராசி உங்கள் ராசி அற்புதமான ராசி. அப்போ உங்கள் ராசிக்கு அங்கே எத்தனாம் இடத்தை பார்க்குறார்? 5ஆம் இடமாக பார்க்கும் பொழுது தனகாரனை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் எதெல்லாம் கொடுக்கும்? வாழ்க்கையே கொடுக்கும், துணையே கொடுக்கும், அன்பு, பாசம், நேசம், வருமானம், இணைவு, செயல், புரிதல், ஒன்றோடொன்று உடனாகுதல், அத்தனைக்கும் 2ஆம் இடம். 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். பலமுறை உங்களுக்கு நான் அதை பகிர்ந்துள்ளேன். சகாயஸ்தானம் 3, 4 செவ்வாய், 5 ராகு, 6 சந்திரன், லக்னாதிபதி விகாரி வருடத்துடைய லக்னம் 7, 8. அப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மறுபடியும் சொல்கிறேன், வெளிநாட்டினுடைய செயல்பாடுகளை முயற்சி செய்யவும். வெளிநாட்டு செயலுக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு சற்று கவனமாக இருக்கவும். 5இல் ராகு, குரு பார்க்க இருந்தாலும் கொஞ்சம் ஆப்ரேஷன், சிசரியன் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். அதற்கு அம்பாள் வழிபாடு சாலச் சிறந்தது. அம்பாள் வழிபாடு நீங்கள் செய்வது, அம்பாள் வழிபாடு நல்ல முறையில் செய்யுங்கள். குழந்தைகளை படிப்பு, செயல்பாடு, திறன் நன்றாக இருக்கும். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன, சுக்கிரன் ராசிநாதனுடைய வீட்டிலே சுக்கிரன் இருக்கின்றான், எந்த விதமான பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் சுக்கிரன் கும்பத்திலே சுக்கிரன், கடகத்திலே சந்திரன். அப்போ 6க்கு 6 சந்திரனுங்கும் போது சில இலைமறைவான நோய்களை தாக்கக்கூடிய சில இலைமறைவான தாக்கங்கள் இருக்கும். உணர்வு பூங்கான சில தகாத செயல்கள் இருக்கக்கூடும். ஏன்னா சுக்கிரன்கிறவன் கலசரக்காரகன், பெண்கிரகம். இவனுக்கும் பெண்கிரகம், அவனும் பெண்கிரகம். அப்படி இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே கும்பராசி நேயர்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாக்குப்பளிதம் திறம்பட இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா படிப்பாக இருக்கும். திருமண நோக்கங்கள் இருக்கும். அதைத் தொடர்ந்து தொழில் வளம் செழிக்கும். அவர்களுக்கும் குடிசை தொழில், சிறு சிறு குடிசை தொழில் மிகப்பெரிய தொழிலை கொடுக்கும். சிறு சிறு தொழில் பெரிய பெரிய மிகப்பெரிய தொழிலை கொடுக்கும் என்பது தினம். வணங்கக்கூடிய திருத்தலங்கள் எல்லோருக்குமே தெரிந்த கோவில் ஏழுமலையான் வெங்கடாச்சல பெருமாள். நிச்சயமாக திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பத்தை கொடுக்கும். திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பத்தை கொடுக்கும். அங்கே பாபநாசம் என்றது மேலே இருக்கின்ற ஒரு திருத்தலம். மேலே அங்கே சென்று அந்த மூலிகை நீரெல்லாம் வரும், அந்த குளத்தில் மூழ்கி அங்கே அருவிலே குளித்து எம்பெருமானை தரிசனம் பண்ணி அங்கே நெய் தீபம் 6 நெய் தீபம் இட்டு பெருமாளுடைய பாதத்தை நமஸ்காரம் செய்து அவருக்கு வேண்டிய வரங்களை கேட்டு விண்ணப்பித்து வந்தால் கும்பராசி நேயர்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை அளிக்கும் என்பது திண்ணம். மீனராசி நேயர்களே, மீனம் அமைதி, மீனம் பண்பு, மீனம் நிறைவு. பார்த்தீங்களா, 12 ராசிக்கு நிறைவு. அது என்னடா நமக்கு மட்டும் எல்லாத்துக்கும் சுவாமி நல்லா சொல்லியிருக்காங்க, மீனத்துக்கு மட்டும் என்னடான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. தனுசுக்கு மீனத்துக்கும் சக்கரவர்த்தி குரு தானே. தனுசுக்கு மீனத்துக்கும் சக்கரவர்த்தி குரு. அவர் என்ன குறைய வைக்க போகிறார்? எந்த குறைய வைக்க மாட்டார். உங்கள் ராசிக்கு 10ல் குரு சனிக்கேது. உங்கள் ராசிக்கு 10ல் இருக்காங்க. இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் வளம் பெருகும்,
தொழில் நாட்டம் அதிகரிக்கும். சனிக்கேது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தொழில் செய்வதற்கு, தொழில் முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டினுடைய நபர்கள் வருவார்கள். அவங்க இங்கே தொழில் செய்வாங்க, அவங்க ஃபைனான்ஸ் போடுவாங்க. அதுதான் குரு சனிக்கேது. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் யூ ஆர் எ கிங்கு. உங்கள் ராசி தான் நல்ல ராசி. தனுசை விட மீனம்தான் அற்புதமான ராசிநாதன். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் யார் இருக்கார் பாருங்க, செவ்வாய். சகாயஸ்தானத்துக்கு உரியவன். 2ல் யார்? நெருப்பானவன், நீரானவன், நிலமானவன், காற்றானவன், ஆகாயமானவன், பஞ்சபூதத்திற்கு தலைவன் எம்பெருமான் சூரியன். எப்படி இருப்பீங்க? சூடாக கொண்டு வாப்பா டீ, அப்படி தான் கேட்பீங்க. சூடாக கொண்டு வாப்பா காஃபி, சூடு 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 சூடு. யார் இருக்கிறாங்க? வெஞ்சிமா கூடல், வெஞ்சிமா கூடல் இறைவன். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் இருக்காங்க பாருங்கள். என்ன இதை விட சிறப்பு? உங்கள் ராசிக்கு லக்னாதிபதியும் ராசிநாதனும் சந்திரன். அந்த ராசிநாதனுக்கு எப்படி இருக்கார் பாருங்க, பூர்வ புண்ணியத்தில் இருக்காங்க. இதை விட சிறப்பு என்ன? பூர்வ புண்ணியத்தில் இருக்காங்க, இதை விட சிறப்பு என்ன வேணும்? எனவே மீன ராசி நேயர்கள், யுவர் இஸ் எ கிங் மேன், கிங் லேடி. நல்லா இருப்பீங்க. அமைதியின் சுரூபம். ஆனால் ப்ரெஸ்டீஜ் அதிகம். உதவி பண்ணுறதுல சிறப்பு. உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன், 3ல் சகாயஸ்தானத்தில் வெற்றிநாதன் செவ்வாய். சகோதரஸ்தானம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சகோதரர்கள்லாம் ஒன்றுபட்டு நல்லா இருப்பீங்க. ஒன்றுபட்டு செயல்படுவீங்க. ஒன்றுபட்டு எல்லா காரியத்துக்கும் உழைப்பீங்க. ஒத்துழைத்து ஒரு காரியத்தை நின்று திறம்பட நடத்தக்கூடிய, திருப்பத்தை தரக்கூடியது மீனராசி இந்த விகாரி வருடத்தில். ஏன்னா 5ல் இருக்காங்க பாருங்கள். பூர்வ புண்ணியாதிபதி ஸ்ட்ராங், பூரிய புண்ணியாதிபதி வலிமை. 4ல் ராகு. 4க்குரியவர் எப்படி இருக்கார்? உங்களுடைய ராசிலே இருக்கார்ல. அப்போ 4ல் ராகு, நோ ப்ராப்ளம், அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். 5 வலிமை, 6 7 8 9 10 குரு சனி. சுக்கிரன். கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, இந்த ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, இந்த நிறைய என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆண்டில். இதுதான் பலவீனமான ஒரு செயல்பாடு. ஏன்னா லக்னாதிபதி ராசினாதிபதி சந்திரன், இங்கே சுக்கிரன் பெண் கிரகம், அங்கே அதுவும் பெண் கிரகம். 6 8 இந்த வருஷத்தில் அதுதான். இந்த ராசிக்கு 7 8ல் வருது. இந்த ராசிக்கு 8ல் சுக்கிரன். அப்போ ராசிநாதன் கும்பத்தில் எனும்போது 6. அந்த வகை தான் இலைமறை காய கவனமாக இருக்க வேண்டும் நேயர்களே. மஞ்சள் தொழில், டெக்ஸ்டைல்ஸ் தொழில், ஃபைனான்ஸு தொழில், குழந்தை பாக்கியம், சிறப்பு செய்தல், பணி செய்தல், ஒத்துழைப்பு கொடுத்து, ஒன்றோடு ஒன்று ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள், மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள், அத்தனைக்கும் உரியப்பட்டவர்கள் மீனராசி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வனதுர்க்கை. அதுதான் உங்களுக்கு இப்போது கண்கண்ட தெய்வம் வனதுர்க்கை. இல்லை நம்ம சொல்லுவோமே ஐயவாடியில் இருக்கக்கூடிய பிரிதியங்கர தேவி. இந்த மாதிரி வக்கரமான தெய்வங்களுக்கு, நரசிம்மமூர்த்தி, இந்த மாதிரி பூவரசங்குப்பம், பரிக்கல், நரசிம்மர், இப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்ய செய்ய வாக்கு பலிதமும் உங்கள் நலனும் உங்கள் எதிர்காலமும் சீரும் சிறப்புமாக சென்றடையும் என்பது திண்ணம். நேயர்களே, 12 ராசிக்கும் 12 ராசினுடைய குணங்களும் 12 ராசினுடைய ப்ரிடிக்ஷனும் இங்கே முக்கியம் என்பதை விட, அவ்வாழ்க்கு எந்த திசை பகைப்பற்ற திசை நடந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும், சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பரிகாரத்தை தேட வேண்டும். பகை கிரகமான பகையான திசாபுத்தியம் நடக்கும்போது, தங்கள் ராசிக்கு பகை, தங்கள் ராசிக்கு உறவு, தங்கள் ராசிக்கு நட்பு ராசிகள் நடக்கும் பொழுது தலை நிமிர்ந்து செயல்படுங்கள். அந்த தசாபுத்தி தான் உங்களை நல்வழிப்படுத்தும். அந்த தசாபுத்தி தான் உங்களை தீய வழிக்கு அழைக்கும். இதையெல்லாம் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு ஒத்துழைப்போடு கொடுத்தோம்னால், ஜோதிடத்தில் எந்தவித சந்தேகம் இல்லாமல் செயல்படுத்தினால், தேவனுடைய அனுக்கிரகத்தோடு
எதிர்காலம் சீரும் சிறப்புமாக அமையும். இந்த விகாரி ஆண்டு எல்லோருக்கும் எல்லா நலனும் கொடுப்பதற்கு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருமுருகன் காந்திக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனை அதே பிரச்சனை ஒன்று விடாமல் வேல்முருகனுக்கு இருக்கு. அது எப்படி? நாங்கள் கடந்த முறை சிறைக்கு போகும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கலையே. இப்போது இந்த முறை திருமுருகன் போகும்போதோ வேல்முருகனோ 2 பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள். அதே பிரச்சனையும் போது என்ன இவங்களுக்கு கலந்து கொடுத்தாங்க நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்.